வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. எமது இந்திய அன்பு நேயர்களே, நாம் நேற்று உங்களுக்கான ஒரு பார்ட் 1 தந்து போட்டோம். இப்பொழுது நாங்கள் பார்ட் 2 செல்கின்றோம். பிஜேபி அரசு ஒரு தற்கூரி அரசாக அல்லது ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்ட் 2 செல்கின்றோம். பார்ட் 2 என்பது ஒரு அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், தற்போதைய பிஜேபி அரசு என்பது ஒரு தொங்கு பாலம், எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. அதிலும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வர், முன்னாள் முதல்வர், பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார், இந்த 2 பேரில் ஒருவர் கைவிரித்தாலும் ஆட்சி கவிழும். 2 பேரும் சேர்ந்து கைவிரித்தால் முழுதாக ஆட்சியின் பக்கம் நிலைக்க வாய்ப்பே இல்லை, ஆட்சி கவிழக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த நிலைமை தான் கடந்த ஒரு வார காலமாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் சந்திரபாபு நாயுடு ஒரு பேச்சுவார்த்தை செய்து வருகின்றார். ஏனெனில் ஒரு 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 தற்குரிய, அதாவது இந்த முன்னாள், அதாவது ஆட்சியில் இருக்கின்ற முதல்வர்களின் பதவியை பறிப்பதற்காக ஒரு மசோதாவை நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தான்னு சொன்னோம் இல்லையா. அதன் பிற்பாடு பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு உள்ளக செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. எந்த நிமிடமும் ஆட்சி கவிழக்கூடிய நிலையில் இருக்கின்றபடியாலும் ஆனால் மிரட்டி வருகின்றார்கள். எப்படி? இந்த ஆட்சிக்குள் நீங்கள் ஏதாவது வில்லங்கம் பண்ணுமானால் நாங்கள் உங்களை பழி வாங்குவோம் என்று நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் உள்துறை அமைச்சர் தடிமாடு அமித்ஷா மிரட்டி வருவதாக சொல்லப்படுகின்றது. குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டு நீதிபதியை மிரட்டி சரிக்கட்டி நிரபராதியாக வெளியே வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து சட்டம் இயற்றுவது வேடிக்கை என்று ஒரு வியப்பாகவும் இருக்கின்றது, ஒரு நகைப்பாகவும் இருக்கின்றது. யார் இது? குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிபதியை மிரட்டி வெளியே வந்தவர் தான் அமித்ஷா. ஷராப்தீன், நாங்கள் சொல்றோம் இல்லையா, ஷராப்தீன் இதர் யாரு? குஜராத்தில் ஒரு தொழிலதிபர். ஒரு தொழிலதிபரில் ஒரு ஜேலஸ்பட்டு, என்ன ஒரு பொறாமைப்பட்டு என்கவுண்டர் குற்றவாளி திரு அமித்ஷா இந்த ஷராப்தீன் என்பவரை என்கவுண்டர் மூலமாக குற்றவாளியாக இந்த குற்றவாளி அமித்ஷா கொலை செய்தவர் தான். என்கவுண்டர் இந்த ஷராப்தீன் குடும்பத்தினை, அவரே வர மனைவியை நினைக்கிறேன், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அந்த தொழிலதிபரை என்கவுண்டர் மூலம் இந்த உள்துறை அமைச்சராக இருந்த, குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்து அந்த ஷராப்தீன் என்பவரை என்கவுண்டர் மூலம் கொலை செய்த ஒரு கொலை குற்ற கிரிமினல் யாரு? அமித்ஷா. கோத்ரா ரயில் எரிப்பு நாயகன் திரு மோடி மஸ்தான். யாரு மோடி மஸ்தான்? யாரு? அதை விட ஒரு கிரிமினல். பாத்தீங்களா? மலேகான் குண்டுவெடிப்பு நாயகி திருமதி பிரக்யா சிங் தாக்கூர், இவர்கள் சிறந்த நாட்டுப்பற்றுக்கு மிக்க தேச பக்தர்கள். இந்த 3 பேரும் பாருங்க, அங்க 1-2 இல்ல, அமித்ஷா மூலம் 8 குற்றம் இருக்கின்றது. 8 முஸ்லிம்கள், அங்க 8 தொழிலதிபராக இருந்தவர்களை என்கவுண்டர் மூலம் சுட்டு கொண்டவன் தான் இந்த அமித்ஷா. கோத்ரா ரயில் எரிப்பு நாயகன் நாம் சொல்ல தேவையில்லையே, மிகப்பெரிய கொலைக்கு ஒரு நங்குரமிட்டவன் தான் இந்த மோடி மஸ்தான். மலேகான் குண்டுவெடிப்புல ஒரு பொம்பளை பிரக்யா சிங் தாக்கூர், இவர்கள் சிறந்த நாட்டுப்பற்று எங்க இருக்குது? எதற்கு மாநிலங்கள் தோறும் முதலமைச்சர்கள் மக்கள் ஆட்சியை கலைத்து விட்டு மன்னர் ஆட்சியை நீ எடு? யாரு கேட்க போறா? மன்னராகவும் ஆளுநராகவும் அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் நியமனம் செய்து விட வேண்டியதானே. பிராமண தேசமாக்கி சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக்கி விடலாம். மிகப்பெரிய திட்டத்துடன் தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதை எந்த அளவுக்கு இவர்கள் வெல்ல போகின்றால் தெரியாது. ஆனாலும்
இது ஒரு உச்ச நீதிமன்றம் செல்லக்கூடிய வழிவகை இருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்துக்கு இதை எதிர்கொண்டு போகும் என்றால் நிச்சயமாக அங்கும் உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் சரிக்கட்டி வருவதால், மிரட்டி வருவதால் அங்கும் இவர்கள் சாதிக்க நிறைய வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். அடுத்து வருகின்றோம் நாங்கள். அப்ப இந்த நிதிஷ்குமார் நாங்கள் 2017 ஆண்டில் 9 மாதங்கள் சிறையில் இருந்தவர் அரசியல் ரீதியாக. அப்ப ஆக ஏற்கனவே அவர் சிறையில் இருந்தவர் தான். இவர் பீகார் முதல்வராக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 9 தடவைகள் மிக அதிக காலமாக நிதிஷ்குமார் என்பவர் 9 தடவைகள் நினைக்கிறார். கிட்டத்தட்ட கலைஞரை போன்று தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களை போன்று மிக நீண்ட காலம் முதல்வர் ஆட்சியில் இருந்தவர் தான் பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார். இப்போது மத்தியில் அமைச்சராக இருக்கின்றார். இந்த ஆட்சியின் மிகப்பெரிய பங்காளி பிஜேபி. ஒரு தொங்குபால் ஆட்சி. இந்த அது கள்ள போட்டுகளால வந்தது, சொந்த வெற்றியும் அல்ல. 1,00,000 வாக்கு மட்டும் பீகார்ல கள்ள போட்டு செஞ்சுக்காங்க. அதை நாங்க பிந்தி தருகின்றோம் ஏகப்பட்ட கள்ள வாக்குகள் மூலமாக. அதைத்தான் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக அதிகமாக பிடித்து விட்டார். ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கின்றது. இவர்கள் ஒவ்வொரு முறையும் தோல்விதான். ஆனாலும் இந்த இவிஎம் வாக்களிப்பு மெஷின் மூலமாகவும் திருட்டுத்தனம் போற இல்லாத பேர்களை மாநிலம் விட்டு மாநிலம் பதியப்பட்ட வாக்காளர்கள் அத்தனையும் கள்ள ஓட்டுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு நபருக்கு 9 இடங்களில் வாக்கு, அதே பெயர் 9 ஊர்களில் வாக்கு. இது எப்படி இருக்குது? இது எவ்வளவு பெரிய மோசடி. மக்களவையில் நேற்று அறிமுகம் செய்திருக்கிற இந்த மசோதா சும்மா சின்ன மசோதா இல்ல. இது இந்த மக்களை அழிப்பிற்காக கொண்டு வந்த மசோதா, ஜனநாயகத்தை குழி தோண்டி பதைப்பதற்காக வந்த மசோதா. அதுபோக ஜெகன் மோகன் ரெட்டி, யார் முன்னாள் ஆந்திர முதல்வர், அவர் ஆட்சி வந்தவுடன் சந்திரபாபு நாயுடை 53 தினங்கள் சிறையில் அடைத்திருந்தார். ஊழல் பேர் வழியாக. உண்மையிலே அது செய்யப்பட்ட ஊழல் தான். அந்த ஊழலுக்காக 53 தினங்கள் தொடர்ச்சியாக கம்பி எண்ணினவர் தான் சந்திரபாபு நாயுடு. இவர் சிறையில் இருக்கின்ற போது இந்த மோடி மஸ்தானை நெருங்கிய அவரை குழுக்களுக்கு மோடி மஸ்தான் எந்த உதவியும் பண்ணல. இதையும் கொஞ்சம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு கடந்து போன செய்திகள் தான். ஒரு இந்திய நண்பர்களுக்காக நாங்கள் ஒரு நினைவுக்காக கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியால் சிறையில் சந்திரபாபு அடைக்கப்பட்ட போது அந்த 53 தினங்களுக்குள் சந்திரபாபு நாயுடுக்கு சேர்ந்தவர்கள் டெல்லியில் பலமுறை இந்த மோடி மஸ்தானை நெருங்கிய போது மோடி மஸ்தான் சந்திப்பதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை என்று சந்திரபாபு ஒரு இடங்களில் சொன்ன செய்தியும் இருக்கின்றது. அந்த நிலைமையிலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு வருகின்ற கட்சி தான் இது. இந்த 31வது நாளில் பதவி பறிப்பது என்பது இதே நிதிஷ்குமாரை பறிக்க போகுது, இதே சந்திரபாபு நாயுடு பதவியும் பறிக்க போகுது. ஆக இவர்களுக்கு தான் ஆப்பு வைக்க இவர்தான் ஆமோதிக்க போகின்றார்கள் இந்த மசோதாவை. ஆனால் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்க உள்ளது. அது ஒரு புறம் இருக்க, பீகார் முழுவதும் 1,00,000 வாக்குகளும் அதிகமாக கள்ள வாக்குகள் பதியப்பட்டுள்ளதாக அறியப்பட்டிருக்கின்றது. பீகார் முழுவதும் மிகப்பெரிய பவனி ஒன்றை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பவனி வருகின்றார்கள். மக்கள் வெள்ளம் முடியவில்லை. மக்கள் வெள்ளம் மிகப்பெரிய வெள்ளம். ஆனால் இவிஎம் மிஷின் இருக்கும் வரையும் எந்த பெரிய வெள்ளம் வந்தாலும் மோடி மஸ்தான் கும்பல் வென்றுவிடும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆக அடுத்த திட்டம் என்ன? தமிழ்நாட்டுக்குள்ள சங்கிகளின் ஒரு மிகப்பெரிய அலை ஒன்று, அதாவது உள்புகிற்கான அலை எந்த வகையிலும் தமிழகத்துக்குள் இவர்கள் புக வாய்ப்பே இல்லை. அதனால் இப்பொழுது இடி மூலம், இந்த ரைட் மூலமாக தமிழக முதல்வரை மிரட்டலாமா? அப்படி மிரட்டப்பட்டு ஏதாவது ஒரு அவங்களோட இந்த ரைட் மூலம் அவர் இடமெல்லாம் புகுந்து ஏதோ ஒரு வகையில ஊழல் பணம் இருக்குன்னு சொல்லி புகுந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அவரையும் கைது செய்து 31வது நாள் அவர் பதவியை பறிக்கலாமா என்பது அந்த திட்டம். அப்ப ஆக இது தமிழக மக்களுக்குமான ஆபத்து தான். தமிழக மக்களுக்குரிய முழு எதிர்ப்பலைகளை இது கண்டிருக்கின்றது. மிக விரைவில் இது உச்ச நீதிமன்றம் சென்று வெற்றி அளிக்க வேண்டும் என்பது எமது. ஆனாலும் ஒரு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்சியை பறித்தெடுப்பதற்காக சட்டவிரோதமாக
மிரட்டி பறித்தெடுப்பதற்கான சட்டம் தான் இது. இந்த சட்டத்தை தமிழக மட்டுமல்ல முழு இந்தியாவிலும் உள்ள சட்டவாதிகள் எதிர்க்கின்றார்கள், சட்டம் தெரிந்தவர்கள் எதிர்க்கின்றார்கள், அறிவுள்ளவர்கள் எதிர்க்கின்றார்கள், படித்தவர்கள் எதிர்க்கின்றார்கள். ஆனால் சங்கிகள் மாத்திரம் தமிழ்நாட்டுக்குள் சங்கிகளின் ஆட்டத்தை எடுப்பதற்காக அல்லது சங்கிகளின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சியாகத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் தமிழகத்துக்குள் இவர்கள் முடிந்தவரையும் முயன்று பார்க்கின்றார்கள், முடியவில்லை. அதற்கு தமிழக மக்கள் ஒருபோதும் இதற்கு ஆதரவு கொடுக்க போவதில்லை. ஆனாலும் இவர்கள் இந்த சட்டத்தை, இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்து பலாத்காரமாக முதல்வரின் பதவியை பறித்தால் அதன் பிறகு அவர்கள் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரலாம், ராஷ்டிரபதி ஆட்சியை கொண்டு வந்து அதன் பிற்பாடு இந்த கள்ளவாக்கெல்லாம் பூத்தலாம் இல்ல, இனி கேட்க பார்க்க ஆள் இல்லானே. அதனால் தமிழ்நாட்டுக்குள் பின்பலியாக அல்லது சட்டவிரோதமாக அல்லது ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக இந்த சட்ட மசோதாவை பயன்படுத்த முடியும் என்பதும் ஒரு திட்டம். எனவே தமிழ்நாட்டு மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, எல்லா பக்கம் கேரளாவில் இவங்க சுமத்தல, கேரளாவுல ஊழலுக்கு இடமே வராது. அதனால் கேரளா தவிர்ந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய பகுதிகளில் இந்த 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 மோடி கும்பல், அமித்ஷாவின் கள்ள கும்பல், கொள்ளை கும்பல், கொலகார கும்பல், கிரிமினல் கும்பல் பூத்துவதற்கான அல்லது அத்துமீறி இந்த ஆட்சியை அபகரிப்பதற்கான ஒரு சட்டமாகத்தான் நான் இந்த மசோதாவை பார்க்கின்றேன். எனவே இந்திய அளவில், தேசிய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்தித்து உச்ச நீதிமன்றம் வரையும் செல்ல போகின்றது. குளிர்காலம் டெல்லி நாடாளுமன்றம் அமளித மொழியாக போகின்றது. நேற்றே பிரதமர் அமித்ஷாவின் மூஞ்சில் இந்த மசோதாவை எதிர்கட்சிகள் கிழித்து வீசி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தடவி விட்டு, அதையெல்லாம் கடந்து விட்டு இவர்களுக்கு ரோஷம், மானம், வெட்கம், சூடு, சுனை எதுவுமே இல்லாத பிஜேபி அரசு தான் இந்த இந்தியாவை ஆளுகின்றது. ஒரு சூடு இருக்கணும், ஒரு சுனை இருக்கணும், ஒரு மானம் இருக்கணும், ஒரு ரோஷம் இருக்கணும், எதுவுமே இல்லாத தடிமாடுகள், ஒரு எம்எல்ஏக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கிரிமினல் குற்றவாளி ஒரு ஜனநாயக ஆட்சியை பறிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு மக்கள் தீர்ப்பாக, மக்கள் அளிக்கப்பட்ட வாக்குகள் மூலமாக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு முதல்வரை, ஒரு அமைச்சரை பறிப்பதற்காக, பின்கதவு வழியாக ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு எம்எல்ஏக்கு கூட தகுதி இல்லாத ஒன்று ஏற்கனவே கிரிமினல் குற்றத்தில் சிபிஐயால் தண்டிக்கப்பட்டு 3 மாதங்கள் சிறையில் இருந்த ஒன்று புதுசா சட்டத்தை கொண்டு வருது இந்திய தேசிய அளவில். இது எங்க போய் சொல்லுவது? எனவே நீதிபதியை மிரட்டி தன்னை ஒரு சுற்றவாளியாக வெளிவந்தவர் தான் இந்த அமித்ஷா. ஷராப்டின் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 7 என்கவுண்டருக்கும் பொறுப்பான ஒரு கிரிமினல், கோத்ரா ரயில் எரிப்பு நாயகன் நரேந்திர மோடி, மலேகான் குண்டுகோரி நாயை, இப்படி இரத்த வெறி பிடித்து அலைந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவேதான் இதை முற்றுமுழுதாக தேசிய அளவில் எதிர்க்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமையில் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் பேசி வருகின்றார். இந்த 31வது நாளில் பதவி பறிக்கிறது என்பது இது தங்களுக்கான ஆபத்தாக முடிய போகின்றது. எப்பொழுதும் நாங்கள் இந்த பிஜேபி அரசில் ஒட்டிக்கொண்டிருப்பது தங்களுக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் என்பதால் ஒரு புதிய ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கான ஒரு நகர்வில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதையும் அவர்கள் இந்திய என்ஐஏ ஒரு மோப்பம் பிடித்து கொடுத்திருக்கின்றது. இது உடனடியாக இது மோப்பத்துக்கு உட்பட்டதாக. ஆனாலும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களை நினைத்தால் எந்த நிமிடமும் ஆட்சியை கொண்டு வரலாம், எந்த நிமிடமும் ஆட்சியை மாற்றி இந்தியா கூட்டணி, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான இந்திய கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய ஒரு வழிவகை இருக்கின்றது. அது உண்மையிலேயே அமைய வேண்டும். ஒரு நாளாவது இந்த ஆட்சி களைய வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள் இந்திய தேசிய மட்டத்தில். அதாவது இந்த ஆட்சிக்கு அமையக்கூடாது, இந்த ஆட்சி பறிக்கப்பட வேண்டும் என்று மிக அதிகமான நல்லவர்கள் விரும்புகின்றனர். அந்த வகையில் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது வெற்றி அளிக்குமானால் இந்திய தேசிய அளவில் திடீர் அந்தர்பல்டி ஒன்று மூலமாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இந்தியா, அதாவது
மல்லிகார்ஜுன் அவர்கள் தான் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் பதவி எடுக்க விருப்பமில்லை என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் மூத்த தலைவர் டெல்லியில் முகாமிட்டு இருக்கின்றார்கள். மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் அவர்கள் தான் பிரதமர் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. எனவேதான் அது எந்த நிமிடமும் அந்த ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய நிலைமையும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவது உலக அளவில். எனவேதான் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்பு நேர்கள் நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.